Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ்ஸின் செயல் அருவருக்கத்தக்கது என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். கல்லூரி மாணவிகளிடம் பெற்றோரிடமும் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் இபிஎஸ் நடந்து கொள்வது அருவருக்கத்தக்க செயல் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் எங்கே எது நடந்தாலும் அதில் நமக்கென்ன அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என அலைந்து கொண்டிருக்கும் பழனிசாமி படிக்க வரும் கல்லூரி மாணவிகளிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் தேவையின்றி அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே அருவருக்கத்தக்க செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றத்திலேயே தமிழ்நாடு அரசு உரிய பதில் அளித்துவிட்ட போதும் தனது சுயநல அரசியல் ஆதாயத்திற்காக இல்லாத ஒன்று இருப்பது போல மேலும் மேலும் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கும் பழனிசாமிக்கு கடும் கண்டனம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்கும் அமைச்சர் கீதா ஜீவன், நீங்கள் என்னதான் அச்சுறுத்தி பெண்களை வெளியே வராதே, படிக்க வராதே என மறைமுகமாக தடுக்க முயன்றாலும் தமிழ்நாட்டு பெண்கள் தைரியமாக வெளியே வந்து வாழ்வின் உயர்நிலைக்கு செல்வார்கள். அதற்கு இந்த திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனக்கு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் படிக்கும் மாணவர்கள் சார்ந்த இந்த சென்சிட்டிவான விவகாரத்தில் அரசியல் செய்து அரசியல் அறத்தையும் மாண்பையும் குழி தோண்டி புதைத்து விட்டார் பழனிசாமி என்று காட்டமாக தெரிவித்திருக்கும் அமைச்சர் கீதா ஜீவன், அவரது இந்த அற்பத்தனமான செயலை தமிழ்நாட்டு மக்கள் என்றும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.